இப்ப மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வார்த்தை இன்னைக்கு ஊனமுற்றோங்கிற வார்த்தை கிட்டத்தட்ட மறைஞ்சிருச்சு. எல்லா பத்திரிகைகளும் சரி, அடுத்தடுத்து வந்த அரசுகளும் சரி, மாற்றுத்திறனாளிகள்ங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துறாங்க. இது உள்ளபடியே ஒரு கண்ணியத்தை கொடுக்க வேண்டியது. இப்ப மாற்றுத்திறனாளிங்கிற வார்த்தையை கொண்டு வரதுக்கு முன்னாடி எங்களுக்கு என்ன ஒரு மன உளைச்சல் இருந்துன்னா, நமக்கு ஏதோ குறை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சே தவிர, குறையுள்ள மக்கள் அப்படிங்கிறத தாண்டி ஒரு திறமை உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கையை ஊட்டியவர் கலைஞர் அவர்கள். சார், அவரு மாற்றுத்திறனாளிகள் வார்த்தையை மாத்திரம் கொண்டு வரல சார், மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு பிரத்யேக துறையை கொண்டு வந்தார். அந்த துறையினுடைய அமைச்சராக ஒரு சக்கர நாற்காலியில் இருக்கும் ஒருத்தர் தான் அவருடைய அமைச்சராகவும் மாறினார். கலைஞர் அப்படிங்கிறது இல்லை, அவரே சர்க்கர நாற்காலில் இருந்தாங்க, அவங்களே அந்த துறையினுடைய தலைவராகவும் இருந்து நானே இந்த கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அதுக்கான ஒரு இது தெற்காசியாவிலே அந்த மாதிரி நடந்ததில்லை. நம்ம கிட்ட கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் மத்திய அரசு கூட ஒரு தனி துறையை உருவாக்கணுங்கிற சிந்தனை கூட இப்ப டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிசபிலிட்டி அஃபேர்ஸ்னு அவங்களுக்கு அப்பதான் தோணுச்சு. நாம இருக்கிற லெவலே வேற சார், நம்ம ஆல்டர்னேட்டிவ்லி ஏபிள்டுன்னு சொல்றோம். ஆனா மத்திய அரசாங்கம் பாருங்க, திவ்யாங் ஜன் அப்படின்றா, தெய்வாம்சம் பொருந்திய உடலை உடையவர்கள் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்றாங்க. நம்மளுக்கு ரொம்ப சயின்டிபிக். இப்ப லேபிளிங் தியரி எல்லாம் தூக்கி அடிச்சு உடைச்சிட்டார். உண்மையிலே சொல்லப்போனா மாற்றுத்திறனாளிகள் ஒன்றுக்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் சொல்லுவாங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட குறைபாடு இருந்தா அவர்களுக்கான ஒரு பிரத்யேக நிறுவனம் எங்க இருக்குன்னா சார், நமக்கு முட்டுக்காடுல இருக்கு. இப்ப நீங்க தெற்காசியாவில் எங்க ஒருத்தருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட ஊனம் இருக்கு, அவங்களுக்கான தெரப்பி எடுக்கணும்னா அவங்க தமிழ்நாட்டில் சென்னைக்கு தான் வந்தாகணும். அதை கொண்டு வந்தவர் கலைஞர். கண்ணொளி திட்டமா இருக்கட்டும், தன்னுடைய பாதிப்பு ஒன்று வந்துச்சுன்னா அந்த பாதிப்பு எல்லாருக்குமான பாதிப்புன்னு பார்க்குற கண்ணோட்டம், அதுக்கு பேர் எம்பத்தின்னு சோசியல் ஒர்க்ல சொல்லுவாங்க. அந்த எம்பத்தி அவர்கிட்ட இருந்துச்சு. தட் மேட் ஹிம் as a great leader. உண்மையிலேயே இஸ் a great leader சார். சார், அவர் தலைவருங்கிற விஷயத்தை தாண்டி அவர் எங்களுடைய தோழர். இப்ப அண்ணா அறிவாலயத்துக்கு ஒரு தடவை போயிருந்தபோது அவர் உங்கள நான் ஒருத்தன் அப்படின்ட்டார். அவருடைய அந்த ஒரு வார்த்தை உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்கள ஒருத்தர் நானும் உங்களை மாதிரி மாற்றுத்திறனாளி தான் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய லெவல்ல இருக்கிறவங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. உண்மையிலேயே ரொம்ப மன மகிழ்ச்சியும் சந்தோஷமா இருக்குது. தலைவர் கலைஞர் அவர்களுடைய லெகசிங்கிறது எங்க மனசுக்குள்ளார தொடர்ந்து நிற்கும். இட் வில் ஆல்வேஸ் ஸ்டாண்ட் வித் அஸ். நாங்க அவரை அப்படிதான் பார்க்கிறோம், வெளியால பார்க்கல. அவர் நிறைய செஞ்சிருக்காரு சார். அதாவது எப்படின்னா, மாற்றுத்திறனாளிகள் பெட்டி இருக்குல்ல ரயில்வேல, அதுல மாற்றுத்திறனாளிகள் ரிசர்வேஷன் பண்ணி தான் போகணும்னு சொல்லும்போது அதை உடைச்சு சாதாரண மாற்றுத்திறனாளி வெறும் அன்ரிசர்வ் டிக்கெட்ல இருக்கிறவங்க கூட போகலாம் அப்படிங்கறத கொண்டு, இந்த மாதிரி அவர் வெளியில சொல்லாத நிறைய விஷயங்களை மாற்றுத்திறனாளி செஞ்சிருக்காங்க.